Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 29ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறதா இருந்தது, ஒரு 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 29 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாராவது அப்ளிகேஷன் போடாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் போடலாம், தேவையான டைம் இருக்குது. ஒருவேளை நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் சார் போட்டேன், மேனேஜ்மெண்ட் போட நினைக்கிறேன்னா தாராளமாக இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன் போடலாம். இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், நான் கவர்மெண்ட் காலேஜ் கோட்டாக்கு போடுறேன்னா தாராளமாக போடலாம். ஸோ அதுக்கான டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதி வாக்கில் தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகம் இருந்தால் தினமும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்குங்க. தினமும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்கள் கேள்விகள் கேட்கலாம், அதுக்கான நாங்கள் பதில்கள் தர்றோம். ஸோ ஒரு சில நாட்களில் நம்ம இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண முடியாமலும் போகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேனல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ வாங்க, நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கள் மேடம். ஆமாம், போத்தனூர் சொல்லுங்கள். போத்தனூர். எஸ் மேடம். 1,08,000 ரேங்க் BCM தான். சொல்லுங்கள் மேடம். வாய்ப்பு இருக்குது மேடம், 1,08,000 ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்குது மேடம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குங்க. இப்போ அது ஒன்று, அது பார்க்கணும் மேடம். கோயம்புத்தூரில் வாய்ப்பு இல்லை மேடம். மேபி 1,08,000 கண்டிப்பாக கிடைக்கும். என்ன மார்க் வருது உங்களுக்கு? வாய்ப்பு இருக்குது மேடம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. BCMக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மேடம், அப்படி கிடைக்காது. மேபி லிஸ்ட்டில் தான் போகும், லிஸ்ட்டில் தான் கிடைக்கும். எஸ், பட் ரேங்க் வரணும் மேடம். தமிழ்நாடு ரேங்க் வந்துட்டு தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்பிக்கை இருக்கலாம் மேடம், நம்பிக்கை இருக்கலாம். ஓகே மேடம். ஜூலை 10th இருக்கணும். ஜூலை 10. எஸ் மேடம். தேங்க்யூ மேடம். ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில், ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்லி 10ஆம் தேதி ரேஞ்சில் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. வணக்கம், சொல்லுங்க சார். BCM சொல்லுங்க, என்ன மார்க்குங்க? 481 சார். என்ன ஆல் இண்டியா ரேங்குங்க? ஆல் இண்டியா ரேங்க் 76,379 சார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குங்க. அது செல்ஃப் ஃபைனான்சியலில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பார்டரா சார்? ஆமாம், கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மேபி உங்களுக்கு 76னா பார்டரில் மேபி நீலகிரி சில மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கு எவ்வளோ சார் தேவைப்படுது ஆல் இண்டியா ரேங்க்? ஆல் இண்டியா ரேங்க் ஒரு 78,000 வந்துருக்குது ஒரு வருஷம். 76,000 வந்துருக்கு. பட் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க தம்பி. BCM சார். BCM அதனால தான் சொல்கிறேன். இப்போ கூட 78லேருந்து 82 வரைக்கும் போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு இதை விட கூட குறைவாக வரலாம். அதாவது 2022 ரேங்கை பேஸ் பண்ணி சொல்கிறேன். மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ரொம்ப தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலோ அல்லது BCM ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்புகள் குறையும். பட் 70% வாய்ப்புகள் இருக்குது தம்பி. செல்ஃப் ஃபைனான்ஸ்ல எந்த மாதிரி சார் கிடைக்கும்? செல்ஃப் ஃபைனான்சிங் டாப் 5 காலேஜஸ்ல கிடைச்சோம். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ ஏன் சார் 2022 வச்சு கம்பேர் பண்றீங்க? 2022 கஷ்டமான கொஸ்டின் பேப்பராக இருந்ததுனால 25 ஈஸி, 25 விட 23 கொஞ்சம் கஷ்டம். ஸோ 2022 ரொம்ப கஷ்டமாக இருந்தனால கம்பேர் பண்ணுறேன். மேபி அது ஓரளவுக்கு வருங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃபும் கவர்மெண்ட் கட் ஆஃப்லாம் அதை விட பின்னாடி வருது. ஆக்சுவலாக 2022 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கட் ஆஃப் BCMக்கெல்லாம் 510 அந்த மாதிரி வந்துச்சு, 506 அந்த மாதிரி வந்துச்சு. BCக்கு 528 வந்துச்சு. அதை விட கூட குறையிறதுனால மேபி அந்த கட் ஆஃப் வரக்கான வாய்ப்பு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, 400 to 500 நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஏதாவது கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் வந்தால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் வந்து 200 ரேங்க்குள்ள BCMல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அதனால உங்களுக்கு தாராளமாக ஒரு 210 வந்தீங்கன்னா டாப் 10 டாப் 3 காலேஜஸ்ல கிடைச்சிருங்க. 200ன்றது கம்மியான நம்பரா இருக்கே சார். பிசிஎம் அவ்வளோ அதுக்கு மேலே இருப்பாங்கல்ல சார்? அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி தான் வரும். பிசிஎம்ல அவ்வளவுதான் இருப்பாங்க தம்பி, கண்டிப்பா அவ்வளவுதான் இருப்பாங்க. ஓகே சார். பிசிஎம்ல எப்பவுமே 200க்குள்ள கிடைக்கும் தம்பி, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பிசிஎம்லயும் அவ்வளவு நல்ல மார்க் வாங்கின லிஸ்ட் தனியா வரும் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஏன்னா 200ன்றது ரொம்ப கம்மியான நம்பர். இல்ல அது பிசிஎம் மட்டுமே, பிசி முஸ்லிம்ஸ் மட்டுமே, வேற எந்த கேட்டகரியும் வர மாட்டாங்க. அதான் முஸ்லிமுக்கே பசங்க தான் அதிகமா இருப்பாங்களே. அப்படி மார்க் வாங்கியிருக்கணும்ல, மார்க் எல்லாருமே வாங்கியிருப்பான்னு தெரியாதுல்ல. அதை வச்சு ஆமா கண்டிப்பா கிடைக்கும் தம்பி, கண்டிப்பா கிடைக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் போடுறோம். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணுங்க. ஸோ ஒரு அன்பான வேண்டுகோள், கட் பண்ணிருங்க தம்பி, ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு டேட்டா எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் போட்ட கூகுள் ஃபார்ம் சரியாக எனேபிள் ஆகலை. ஸோ மீண்டும் ஒரு மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறேன், தயவுசெய்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் வந்து வடலூர்லேருந்து பேசுகிறேன் சார். என்ன மார்க் வருங்க? எங்க பையனுடைய மார்க் வந்து 536ங்க சார், எம்பிசி. 536 எம்பிசிக்கு நீங்கள் கவலையே பட வேண்டியது இல்லையே சார். ஆல் இந்தியா கோட்டா 20,012. 20,012ங்க. உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க சார். அந்த ரேங்க் லிஸ்ட்ல கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க சார். அந்த ரேங்க் லிஸ்ட்ல கொஞ்சம் பார்த்து. 20,000 உங்களுக்கு என்ன மாதிரி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குங்க? அது எம்எம்சி ஸ்டான்லி கீழ்பாக்கம் கிடைக்கும். எம்எம்சி ஸ்டான்லி கொஞ்சம் கஷ்டம். சரிங்க சார். கீழ்பாக்கம், மதுரை, கோயம்புத்தூர், எந்த ஊர் நீங்க? நாங்க நெய்வேலிங்க சார், நெய்வேலி பக்கம் வடலூர். நீங்க மதுரை எடுக்கலாம், கோயம்புத்தூர் எடுக்கலாங்க, ரெண்டுமே நல்லா இருக்கும். கீழ்பாக்கம் எடுக்கலாம். சரிங்க சார். மதுரை கிடைச்சாவே பெரிய புண்ணியம் சார். எஸ், கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்க சார். மதுரை தஞ்சாவூர் கிடைச்சா ஓகேங்க சார். கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க சார். ஆல் இந்தியா கோட்டாவில் போட்டா நாங்க அது போடலாமா வேண்டாம்? நீங்க ஆல் இந்தியா கோட்டால எம்எம்சி ஸ்டான்லி மட்டும் போடுங்க. சரிங்க சார். சரிங்க. கிடைச்சதுன்னா போய்க்கலாம், சரிங்களா? இல்லன்னா அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல எப்படின்னு பாத்துக்கிட்டு வந்தா அது பண்ணிக்கலாம். அது நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்காது சார். இங்க தமிழ்நாட்டுல சேர்ந்துருக்கேன். செகண்ட் ரவுண்ட்ல எம்எம்சி ஸ்டான்லி போடுங்க, கிடைச்சதுன்னா அங்க போயிடலாம். ஒரு சேஃப்டிக்காக ஆல் இந்தியா கோட்டாவிலையும் நாங்க போட்டு வைக்கிறோம் சார். எஸ், போட்டுக்கலாம். சரி. ஆல் இந்தியா கோட்டாலையும் போடுறோம் சார். அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் ஒரு முக்கியமான காலேஜ் மட்டும் போட்டு எல்லாமே 2 ரவுண்டுமே போடுங்க. அந்த 2 காலேஜ் மட்டும் போடுங்க, எம்எம்சி ஸ்டான்லி மட்டும் போடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ ஆல் இண்டியா கோட்டால கட் பண்ணிடுங்க. ஆல் இண்டியா கோட்டால நல்ல மார்க் இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டால எடுத்து ஸ்டேட் கோட்டா சீட் ரிசைன் பண்ணீங்கன்னா தமிழகத்தில் பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு மருத்துவர் உருவாக்குறீங்க, தமிழ்நாட்டு மாணவரில் ஒரு மருத்துவராக உருவாக்குறீங்க. அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நல்ல மார்க் வாங்கியிருக்கிறவங்க உங்கள் பிடிச்ச கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால எடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுடைய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. என்ன ஸ்கோர், என்ன ரேங்க் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஃபர்தர் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். இது இப்போ எனக்கு வந்து 268 வருது சார். 5,41,220 ரேங்க்ல இருக்கு. இப்போ எனக்கு மதுரையில் இருக்க கவர்மெண்ட் ஹோமியோபதி காலேஜ் கிடைக்குமா சார்? ஹோமியோபதி பற்றி எங்களோட டேட்டா இல்லைங்க சார், அதான் பிரச்சனை. அது வந்து ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கிறதுனால எங்கள் டேட்டா இல்லை. இருந்தால் சொல்லிடுவேன். ஸோ நான் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தவிர வேறு எந்த ஒரு அனலைசிஸும் பண்ணலை. ஸோ அதை வேணால் கிடைக்குதான்னு பார்க்குறேன். மோஸ்ட்லி எங்கிட்ட டீட்டெயில் இல்லைங்க தம்பி. ஓகே சார். இப்போ அது 75% வருது எனக்கு. வாய்ப்பு இருக்குங்க, ஹோமியோபதியில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அதான் 5,41,000 வருது. நான் பார்க்குறேங்க. எனக்கு அந்த டேட்டா இல்லாமல் நான் ஒன்று சொல்ல முடியாது. அதனால சாரி. சரிங்களா? ஓகே சார். சரி சார், தேங்க்யூ. வணக்கம். தம்பி கேட்குறாங்க, ஹோமியோபதி எங்கிட்ட டேட்டா இல்லை, இல்லாத ஒரு டேட்டாவை நான் தவிர சொல்லக்கூடாதுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? வணக்கம், சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? என்ன சந்தேகம் சார்? நம்ம சன் வந்து 457 பிசி கேட்டகரியில வரும். செல்ஃப் ஃபைனான்சிங் செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கும் சார், கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ரவுண்ட் கிடைக்குங்களா? வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இப்படி சார் உங்கள் ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 495 மார்க் 500 மார்க்கில் முடியுதுன்னா 50 மார்க் வரைக்கும் 450 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு. யூஸ்வலாகவே 50 மார்க் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு சார். எப்பவுமே ஒரு 50 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் என்னன்னா அந்த 450 to 500 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதில் எவ்வளோ பேர் வந்து ஃபினான்ஷியலாக வந்து எல்லாருமே ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு இருக்கு. இன்னொரு இஷ்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு இந்த வருஷம் ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஃபீஸ் ரிவைஸ் பண்ணுறாங்க. அது 2017 ரிவைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 22 பண்ணாங்க. 23, 24, 22, 23, 24 3 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்க. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லா ப்ரைவேட் காலேஜும் ஃபீஸ் ரிவைஸருக்கான கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் நியூஸ் கேள்விப்பட்டால் கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா 3 வருஷம் ஒருக்கா ஃபீஸ் ரிவைஸ் பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜும் சரி, மெடிக்கல் காலேஜும் சரி. அப்படி ஒரு வேளை அந்த ஃபீஸ் வந்து 1,50,000 இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நிறைய வந்து இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆனால் கவர்மெண்ட் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அது இதெல்லாமே ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. பட் உங்களுக்கு இப்போ இருக்கிற ரேங்கை படி பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சார் நம்ம அப்போ பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வேணும். அப்போ ஆமாம் சார், 10 லட்ச ரூபா வேணும் சார். நான் 8 லட்சம் கணக்கு 7 லட்சம் to 8 லட்சம் சார் கணக்கு சார் நான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். பட் இது நாம்ஸ் 3 வருஷத்துக்கு ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறங்கிறது நாம்ஸு. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் இருந்தது 4.5 லட்சம் ஆச்சுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா 12.5 லட்சம் இருந்தது 13.5 லட்சம் ஆச்சு. ஸோ மினிமம் 50,000 இன்க்ரீஸ் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தான் தெரியும். ப்ரைவேட் காலேஜஸ் அப்படி கவர்மெண்ட் 50 வச்சா இவங்க 1 வைப்பாங்க. 1 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு சார். அப்படின்னு நான் மேபி கவர்மெண்ட் பார்த்து நினைச்சா இந்த வருஷம் ஃபீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேணாம்னு நினைச்சா பரவாயில்ல. ஸோ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா நமக்கு நல்லது. 457 வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோருமே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நாங்கள் ஒரு லிங்க் கூகுள் ஃபார்மோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஃபில் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கட் பண்ணிடுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. கட் பண்ணிடுங்க சார், காலுப்போ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகங்க? என்ன கம்யூனிட்டி சார்? பிசி 490,000 கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளோ ஒரு ரேங்க் உங்களுக்கு? 61,000 60,000 வருங்களா? கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக போன வருஷமே கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கிடைச்சிருங்க. சொல்லுங்க. ஒரு கோச்சிங் சென்டர்லேயே 2000 பேர். எந்த கோச்சிங் சென்டர்லைங்க சார்? சரி, கிரீன் பார்க்லாம் இருக்கலாம். 2000 பேர் இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா? 500க்கு மேலேயே. ஓகே ஓகே. ஐநூறுக்கு மேலே. ஓகே ஓகே. அதான் சார், அது இது 500க்கு மேலே சார். எவ்வளோ பேர் இருந்தாலுமே நமக்கு என்ன கேட்டகரிங்கிற பொறுத்து இருக்குதுல்ல. ஐநூறுக்கு மேலே 4500 பக்கம் வராங்களா? சார் நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு சார் இப்போ அந்த 500க்கு மேலே அப்படிங்கிறது அதில் ஜென்ரல் கேட்டகரியில் எத்தனை பேர் சார்? மொத்தம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிக்கு கிடைக்கணும் ஒரு 3700 ரேங்க் மேலே இருந்தால் கிடைச்சிடும் சார். அது எல்லாரும் சேர்ந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் வருவாங்க. உங்களுக்கு நிறைய கேட்டகரி வருவாங்களா சார்? என்னங்க சார்? எஸ் சார். ஈசியில் வந்து 1030 சீட்டு நம்ம சொல்றாங்க சார். ஆமாம். இப்போ மொத்தத்துக்கு பார்த்தோம்னா 2200 சீட்டு தான் இருக்குங்க சார். அதான் சார், பிசியில் மட்டுமே 2000 ரேங்க் வரை கிடைக்கும் சார். அதாவது நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் கம்பேரிசனில் பிசி வந்து 2000 ரேங்க் வரை கிடைக்குங்க சார்.
எம்பிசியில் 1080 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா இது ஆல் ஜென்ரல் கேட்டகரி எல்லாமே நம்மளுக்கு போய் எடுப்பாங்க, பிசி கேட்டகரி எடுப்பாங்க, எம்பிசி கேட்டகரி எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சார் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க்னு சொல்ல போனால் பிசி கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் ஸ்டேட் ரேங்க் வந்து 3700க்குள்ளே இருந்தால் கிடைச்சிருக்கு. பட் இதில் அந்த 5000 பேருக்குள்ளே இருக்கிறவங்க 500 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க எந்த கேட்டகரியை பொறுத்து இருக்குது, பிசியில் இருக்காங்களா, எம்பிசியில் இருக்காங்களா, எஸ்சி கேட்டகரியில் இருக்காங்களா பொறுத்து மாறுபடுங்க. பட் கரெக்டான மேபி அதுதான் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் மாறுபடலாம். கட் ஆஃப் வந்து நம்ம ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம 495ன்னு சொல்கிறது வந்து 500 வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா வந்து 500 மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னா, பட் அதில் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறத பொறுத்து இருக்கு. மேபிங்க இது வந்து பார்க்கணும். நீங்கள் சொல்கிற டேட்டா கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 2000 பேர் மட்டும் அங்கே மட்டுமே 2000 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்களா? 2200 பேருங்க, 240 பேர் இருக்காங்க ஆக்சுவலா. முதல்ல அவங்க அந்த டீட்டெயிலில் இல்லைன்னு சொல்லலை, இப்போ தான் சொல்கிறாங்களோ? சார் ஓகே, சரி பார்ப்போங்க, பொறுத்து வந்து பார்க்கலாங்க. சரிங்க. இப்போ இதில் வந்து ஒரு 550க்கு மேலே இருக்கிறீங்களா, ஆல் இந்தியா கோட்டாவில் போனால் இதில் கட் ஆஃப் குறையுங்க. நீங்கள் சொல்கிற ரேஞ்சுக்கு வர்றது பார்த்தாங்க சார். சப்போஸ் வந்து நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து அங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி இந்த மாதிரி காலேஜெல்லாம் எடுத்து போனாங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. பொதுவாக வந்து நமக்கு இது வரைக்கும் அது 2022லேருந்து 22, 23, 24 எல்லா வருஷமும் பார்க்கும்போதே 56,000 கீழே கிடைச்சிருக்குதுங்க. போன வருஷம் 56,000, அதுக்கு வந்து 58, அதுக்கு வந்து 62. ஸோ அந்த பேசிஸ்லாம் சொல்கிறோம். பட் மேபி ஏதாவது சேஞ்சஸ் வருமானா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா மாற்றங்கள் வரலாம். அப்போ வந்து ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து குறையுங்களா, ஆல் இந்தியா ஜென்ரல் ரேங்க் வந்து குறையுங்க. அதான் சார், இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷமாக நமக்கு 55,000லேருந்து 62,000 வரை கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா ஸ்டில் 50,000க்கு கீழே போனால் தான் நமக்கு கிடைக்காம போகும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருமானு தெரியலங்க, பொறுத்து வந்து பார்க்கலாங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரட்டுங்க. பட் இது ஒரு எச்சரிக்கை ஒளி மாதிரி தான் தெரியுது எனக்கு. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ் உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றிங்க. சரிங்க. அப்போ வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் ஜெனரல் கேட்டகரி சார். சொல்லுங்க. 497 மார்க் வந்திருக்கு, 55,500 ரேங்க். எவ்வளோங்க? 55,500. 55,000 செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? பார்க்கணுங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் அது ஒன்று ப்ரைவேட் காலேஜஸ் பார்க்கணும். உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் 55,000 செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ லைக் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் கிளைம் பண்ணணும் எப்படி சார்? நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், அது மெசேஜ் ரிப்ளை வரல, அதனால கால் பண்ணேன் சார். நீங்கள் மறுபடியும் ஒரு போடுறீங்க, இமீடியட்டாக போடுங்க, நான் பார்க்க சொல்கிறேன். ஓகே சார். இமீடியட்டாக நீங்கள் ஒரு கிடைக்கும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூம்மா. வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். சார் நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க. 386 மார்க் சார், எஸ்சி கேட்டகரிங்க சார். 386 வாய்ப்புகள் இருக்குமா? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பார்டரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. என்ன ரேங்குங்க? அவர் வந்து 2,38,000 சார். பார்டரில் இருக்குமா? 240 வரைக்கும் கிடைச்சிருக்குது. 2023 கிடைச்சிருக்கு. பார்டரில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. 50-50 சான்ஸ் இருக்குதுங்கம்மா. எதுக்கு சார்? கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா. செல்ஃப் ஃபைனான்ஸ் எல்லாம் ஷூரா கிடைக்குமா சார்? அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் எல்லாம் 420 அந்த ரேஞ்சு வந்துருங்க. ஆமாம் சரிங்க சார். 50-50 தான். மேடம் இது வந்து உங்கள் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் 1400 ரேங்க்கில் எஸ்சி இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கோச்சிங் சென்டரில் மட்டும் 2000 பேர் 500 பேருக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது கொஞ்சம் ஒரு பய உணர்வு வருது. இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் பயப்படாதீங்க. என்ன நடக்குமோ அது நடக்கும். எல்லாம் ஸ்டேட் ரேங்க் வந்தால் தெரியும். ஸோ இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? சார் பாபா 444 மார்க்கு, 1,32,200 ரேங்கு.
பார்டரில் தான் இருக்கும் சார். ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கிறது பார்டரில் தான் இருக்கும். பிரைவேட் காலேஜ் சார் இங்கே மூகாம்பி என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குங்க சார். அது போன வருஷம்லாம் 1.25 வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. 2022 போன வருஷம் 1.10 வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பார்டர் தான் சார், கொஞ்சம் பார்டரில் தான் இருக்குங்க. பார்டரில் தான் இருக்கு. சரி சார். செகண்ட் ரவுண்டில் என்ன சான்ஸ் வருமா சார்? ட்ரை தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வருது சார், பார்த்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு பார்டர் தான் நீங்கள். ஓ சரி சார், சரி சார். ஓகே ஓகே. பட் அதுக்காக நீங்கள் உடனே மனசு கிடைக்காதுன்னு நினச்சிடாதீங்க. வெயிட் ஃபார் 10 days. ஓகே ஓகே சார். வேற ஏதாவது கிடைக்கும் சார் சான்ஸ் இருக்கா சார்? வேற ஸ்டேட்ல ஏதாவது? வேற பிடிஎஸ் போகலாம், நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம். சரிங்களா சார்? ஓ ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். பெரியசாமி சார் சொல்லுங்கள். பெரியசாமியா பழனிசாமிங்களா? சார் பழனிசாமி சார், நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சார். எங்கே கோச்சிங் போனாங்க சார்? சார் நாமக்கல்லுங்க சார். சரி, அங்கிட்ட 2000 பேர் எடுத்திருக்காங்களா? 500க்கு மேலே? அவ்வளோ இல்லைங்க சார். ஒரு எங்கள் பாப்பா 542ங்க சார். இல்லை, பொறுத்தர் நமக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்தாரு. ஒரு பெரிய கோச்சிங் சென்டரில் மட்டுமே 2225 பேர் எடுத்திருக்காங்க சார் 500க்கு மேலே அப்படின்னு. அப்படி ஏதாவது உங்கள் நாமக்கல்ல படிச்சு நீங்கள்? ஆமாம் சார். இப்போ எங்கள் பொண்ணு 500க்கு மேலே வர்ற அப்படிங்க. 542க்கு 500க்கு மேலே வருதுங்க. ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். எங்கள் பொண்ணு 542 எடுத்துக்குதுங்க சார். ஓகே. அது எங்கள் பொண்ணு 500க்கு மேலே ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 542க்கு மேலேயே 542 போல 500 பேர் இருக்காங்களா? 500 பேர் இருப்பாங்க போல தெரியுதுங்க. அப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் சொல்லும்போது ஒரு இன்னொரு 500ங்கும் போது 500 வருங்க. மொத்தம் ஒரு 1000 பேர் வருவாங்க 500க்கு மேலேயே. இல்லை, 2000 பேர் இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லைங்க, 500 மேலே 2000 மேலே வராது. ஏதாவது டீட்டெயில் போட்டிருக்காங்களாங்க? நம்ம பாப்பா அவருடைய மார்க்கு வச்சு பார்த்தேங்க சார். ஓகே. அது வந்து ஒரு எங்கள் பாப்பா அவருடைய ரேஞ்சுக்கு பார்த்தா ஒரு 500 பேர் எங்கள் பாப்பாவுக்கு மேலே வர அப்படி. இல்லை, அங்கேயே ஒரு போஸ்டர்லாம் போடுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்களா? அங்கே போட்டிருப்பாங்க சார். நாங்கள் மறுபடியும் அங்கே போகலீங்க சார். நான் அங்கே அஞ்சூரிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. அதனால ரிசல்ட் வந்தோன்னு நாங்கள் அப்படியே இங்கேயே இருந்துட்டு அங்கே போய் அது போஸ்ட் பார்க்க போறீங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால இந்த செல்லில் வந்துருக்கிறத வச்சு பார்த்தேங்க. நம்ம பாப்பா மார்க்கு மேலே ஒரு 500 பேர் வருவாங்க போல இருக்குது. அந்த டீட்டெயில் எதாவது அனுப்பியிருக்காங்களா? செல்லில் சார். அது அந்த மார்க் எடுத்து இதை வச்சு பார்த்தேன். அது மாதிரி தான் தெரிஞ்சுதுங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 641 நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கு 641 எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. 641 7 ஃபர்ஸ்ட் மார்க் அவ்வளோதாங்க அது. ஓகே ஓகே ஓகே. அதான் ஓரளவுக்கு நார்மலாக நீங்கள் 500க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி சரிங்க. ஆனால் 2000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓ சரி சரி சார். நான் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். நம்ம பாப்பாவுக்கு வந்து சார் 542ங்க எம்பிசி. ஓகே. நான் அந்த கோயம்புத்தூரோட மதுரை கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு வருதுங்க சார். ரெண்டு ஈக்குவல் தான் சார். மதுரை 250 பேர், அது பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க. நீங்கள் எடுக்கலாம், மதுரையும் எடுக்கலாம், கோயம்புத்தூர் எடுக்கலாம். இல்லைங்க சார். கோயம்புத்தூர் வந்துங்க சார். எங்கேயும் பஸ்ஸில் வர 8 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்களுக்கு. ஆஸ்பத்திரிக்குமா ஹாஸ்பிட்டலுக்குங்க. அதெல்லாம் பெரிய தூரம் இல்லைங்க. அதெல்லாம் அப்புறம் இந்த வயசில் போயிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் அந்த அனுபவம் வேணும் இல்லைங்களா? எல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்குத்தான் கொஞ்சம் பொட்ட பிள்ளையா இருக்குதுங்க. அங்கே நம்ம பஸ்ஸிலையும் போயிட்டு வர்றது ஒரு வருஷம் கொஞ்சம் சிரமமாக இருக்குமான்னு பார்க்குறேங்க. மதுரை எடுக்கலாம், மதுரையும் கிடைக்கும். என்ன ரேங்க் உங்களுக்கு? ஆல் இண்டியா ரேங்கு 15,900ங்க. அதான் மதுரையும் கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டுமே கிடைக்குங்க. மதுரையும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். ஏதாவது ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? வாய்ப்பு இருக்குங்க, பக்கமாக இருக்கு. ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செகண்ட் ரவுண்டில் அது மாதிரி. செகண்ட் ரவுண்டில் போட்டு பார்க்கலாங்களா சார்? போட்டு பார்க்கலாம். அதான் சார். ரொம்ப அது 9000 ரேங்க்ல இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸ்டான்லி கஷ்டம் தான். 15,000க்கு கிடைக்காதுங்க. ஏன் சார்? கிடைக்காதுங்க. அதான் மதுரை கன்ஃபார்மாக கிடைக்குங்க. மதுரை கன்ஃபார்மாக கிடைக்குங்க. அதான் சார். மதுரைக்கா கோயம்புத்தூர் உங்களுக்கு கேட்கலான்ட்டு அதுக்கு தான் போன். மதுரை பண்ணலாங்க. நமக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் பக்கமாக இருக்கனால சொல்கிறேன். ஏன்னா 5 வருஷம் 6 வருஷம் ட்ராவல் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு தான் கோயம்புத்தூர் நம்மளுக்கு பக்கமாக தான் இருக்கு. கோயம்புத்தூரே நல்லா இருக்கும். நீங்கள் தாராளமாக கோயம்புத்தூர் எடுக்கலாம். எத்தனை பேர் படிக்கிறாங்க கோயம்புத்தூர் தான்? அதான் பஸ் டிராவல் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குமுங்கிறாங்க. அதுக்கு தான் கேட்டேங்க சார்.
அதெல்லாம் ஒன்றும் பெரிய ட்ராவல் இல்லைங்க. அது என்ன இப்போ கூடத்துக்கும் பீலமேட்டுக்கு இடையில பெரிய ட்ராவல்லாம் கிடையாதுங்க. பட் அது நல்லாயிருக்கும். ஒரு வேளை நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுடைய கன்சிடரேஷன் அப்படி இருந்ததுன்னா யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரெண்டுக்கு என்ன காலேஜ் சார் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் கோச்சிங்களா? இந்த ரெண்டுமே நான் மதுரையும் நல்லா தான் இருக்குதுங்க. மதுரையிலையும் தெரிஞ்சு படிக்கிறாங்க, கோயம்புத்தூர்லையும் படிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும். கோயம்புத்தூரே நல்லா தான் இருக்குங்க. கோயம்புத்தூர் நல்லா தான் இருக்குங்க. ஆமாங்க. நம்ம ஏரியாவுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் தான். நீங்கள் இந்த பெல்ட்டுக்கு கோயம்புத்தூர் கலாச்சாரத்துக்கு இதுதான் பெட்டராக இருக்கும். வேணா நீங்கள் மதுரையிலும் படிக்கிறாங்க கேட்டு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு. சரிங்க சார், கொஞ்சம் பாருங்க சார். அது எதோ நல்லா கொஞ்சம் காலேஜ் நல்லா இருந்தால் அங்கே கூட விட்டுலாம். சரிங்க சரிங்க சரி, ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. 370 பிசி. 370 பிசி மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போகணும். பிடிஎஸ் போகலாம். எம்பிபிஎஸ் கிடைக்காது சார். எம்பிபிஎஸ் 450 கீழே கிடைக்காதுங்க. மேனேஜ்மெண்ட்ல கிடைக்கும். ஓகே, மேனேஜ்மெண்ட்ல கிடைக்கும். மேனேஜ்மெண்ட்ல எந்த காலேஜ் கிடைக்கும்? அது பார்க்கணும் தம்பி. ஒரு 10 டாப் 10 கிடைக்காது, அதுக்கப்புறம் கிடைக்கும். ஓகே. அருணை மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா? அருணை தெலுங்கு மைனாரிட்டியில் போயிடுங்க. செகண்ட் ரவுண்ட்ல இருந்து வர சீட்டு வராது. தெலுங்கு மைனாரிட்டியில் போயிடும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஒரு சில தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் நமக்கு வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் சங்கரன். என் பொண்ணு வந்து நீட் எழுதியிருக்கா. சரிங்க சார். 347 வருது. 347 பிசி கேட்டகரி. ஆல் இந்தியா ரேங்க்ல வந்து 3,25,000. சொல்லுங்க சார். உங்களுக்கு கோட்டா கிடைக்காதுன்னு தெரியும். மேனேஜ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? மேனேஜ்மெண்ட் செகண்ட் ரவுண்டு தான் சார் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். அதாவது கவர்மெண்ட் கோட்டா முடியறதுலேருந்து ஒரு 100 மார்க் வரைக்கும் மைனஸ் வருங்க. கண்டிப்பாக வரும். ஓகே, இதுல மேனேஜ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதான் சார், மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல காலேஜஸ் கிடையாது. பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைக்கும் சார். இந்திரா மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி ஒரு லீஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். ஓகே, வேலம்மாள், பிஎஸ்சிஜி, கேஎம்சிஹெச் எல்லாம் கிடைக்காது? அதெல்லாம் 450 இந்த கவர்மெண்ட் கோட்டா மார்க்லேயே முடிஞ்சிடும் சார். கேஎம்சிஹெச் எல்லாம் இல்லை எடுத்துருவாங்க, முதல்ல எடுப்பாங்க சார். கண்டிப்பாக பிஹெச் எல்லாம் 475 அந்த மாதிரி போயிடுங்க சார். ஓகே 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 ஓகே. ஆனா கிடைக்கும் மேனேஜ்மெண்ட்ல? கிடைக்கும் சார். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல தான் சார் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாமே 400க்கு மேலே நம்ம எதிர்பார்க்குற கல்லூரி கிடைக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்சைன்ஸ் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நான் அறந்தாங்கிலேருந்து பேசுறேன் சார். அறந்தாங்கிலேருந்து சொல்லுங்க. என்ன மார்க் வருங்க? என் பொண்ணு வந்து 401 சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசி சார். இது எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா சார்? 400க்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. 401 இது இது கிடைக்கும். வேலம்மாள் கிடைக்குமா சார்? வேலம்மாள், தனலட்சுமி சீனிவாசன். தனலட்சுமிக்கு ட்ரை பண்ணல. வேலம்மாள்லாம் ஒரு 450, 440 அந்த மாதிரி 430 வரைக்கும் போங்க. எஸ்ஆர்எம் கிடைக்குமா சார்? எஸ்ஆர்எம் தெலுங்கு மைனாரிட்டியில் போயிடுங்க. ஓ அப்படிங்களா சார்? மேபி தனலட்சுமி சீனிவாசன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தனலட்சுமி சீனிவாசன், மேல்மருவத்தூர் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் நீங்கள். மேனேஜ்மெண்ட் சீட்டு அப்படி தானே சார்? எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நிறைய பேர் போகிறக்கு ரெடியாக இருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கும் போக நிறைய இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஃபினான்ஷியலாக குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ண போகுது. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்புறம் உள்ள கட் ஆஃபை ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான் முடிவை மாற்றும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கூகுள் ஃபார்ம் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்கள். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள். சார், ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ்க்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் சார்? ஃபீஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்க. நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் சார். இப்போ நான் இப்போ லைவில் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே சார். சரிங்க சார். 55,000க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் என்ன காலேஜ் கிடைக்கும் சார்? ஆல் இண்டியா ரேங்க்ங்களா? ஓசி கேட்டகரியா? ஆமாம் சார். ஓசி கேட்டகரி இருக்கு பார்க்குறேன். ஓசி கேட்டகரிக்கு நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து எவ்வளோங்க ரேங்கு? 55,500. நம்ம என்ன சொல்கிறதுல மாதிரி 22 ரேங்க் வச்சு தான் சொல்கிறோம். ஓகே சார். 55,500 மேல்மருவத்தூர்
ஓகே சார். பனிமலர், கற்பக விநாயகா, வேலம்மாள். ஓகே சார். என்ன மார்க் உங்களுக்கு? 497 சார். 497. வாய்ப்பு இருக்குங்க, அது ஓசி கேட்டகரி இல்லைங்களா? ஆமா சார். அந்த ரேங்க் வச்சு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வருஷம் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். வாய்ப்பு இருக்குங்க. 55,000க்கு 55,000ஆ? எவ்வளோமா ரேங்க்கு? கட் பண்ணிருக்கமா? கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. டாப் 3 காலேஜஸ் தவிர கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைக்குங்க. ஒரு வேலம்மாலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். எங்க பொண்ணு நீட்ல 359 எடுத்திருக்காங்க. ஓகே மேடம். பிசி கேட்டகரி வருது. மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து எவ்வளவு மார்க் எடுத்த இந்த மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு மேடம். இல்லை செகண்ட் ரவுண்ட்ல தான் சொல்ல முடியும் மேடம். எப்படி கவர்மெண்ட் கோட்டால கட் ஆஃப் முடியதை பொறுத்துக்கு எப்படி 450 தேவைப்படுங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஒரு மார்க் பின்னாடி இருக்கும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு உறுதியாக நம்ம ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். செகண்ட் ரவுண்ட்ல அப்படியே கிடைச்சாலும் இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கிடைக்குங்க. பட் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி ட்ரை பண்ணலாம், அல்லது என்ஆர்ஐ லேப்ஸ் ட்ரை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கு செகண்ட் ரவுண்ட்ல தெரியுங்க கண்டிப்பா. செகண்ட் ரவுண்ட் நீங்க ஏதாவது கவுன்சிலிங் எதுவும் கொடுக்குறீங்களா சார்? சீட் அரேஞ்ச்மெண்ட் கைடன்ஸுக்கு அது வழிகாட்டுதல் பண்றோம். பட் இந்த காலேஜில் சீட்டு வாங்கி தரேன்னு யாருனாலையும் இது பண்ண முடியாது. பட் அதுக்கான வழிமுறைகள் என்ன, எந்த ரவுண்ட்ல கிடைக்கும், என்ன பண்ணலாம், ஒரு வேலை கிடைக்கலாம், அடுத்து என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுங்க. இதே நம்பர் கால் பண்ணி கேட்கலாமா சார்? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் எலைட் அப்படிங்கிற மோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் மோட் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஹெல்ப் பண்றதுக்கான கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற சொல்றோம். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்கு ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளும் சொல்லுவாங்க. இதே நம்பர்லயா சார் வரணும் வாட்ஸ்அப்புக்கு? வாட்ஸ்அப் பண்ணுங்க இதே நம்பர்லங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சத்தம் கூட பண்ணிக்க மாட்டா. ஹலோ ஹலோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதுனால இப்போ ஒரு பயம் வேறு வந்துருச்சு. 500க்கு மேலே 2250 பேர் இருக்கான்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ 500க்கு மேலே எவ்வளோ பேர் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தான் கட் ஆஃப் மாறுபடும். இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் 500க்கு மேலே எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கிற டீட்டெயில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நமக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் எங்க பொண்ணு நீட் எழுதிருக்கு சார். சொல்லுங்க. 484 மார்க் சார். 484 மார்க். சொல்லுங்க சார். எம்பிசி சார். ஆல் இண்டியா கோட்டா வந்து 71,935 சார். வாய்ப்பு இருக்கு சார், கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். வாய்ப்பு இருக்கு சார். கடைசி அந்த காலேஜ் எல்லாம் கிடைக்குமா சார்? நீலகிரி வாய்ப்பு இருக்கு சார். நிறைய மார்க். எங்க படிச்சாங்க கோச்சிங்? கோச்சிங் வேளாங்கண்ணியில் படிச்சாங்க சார். இல்லை பொதுவாக என்ன சொல்றாங்க, ஏன்னா நிறைய பேர் இவ்வளோ வாங்கியிருக்காங்க அவ்வளோ வாங்கிறான்னு சொல்றாங்க. எதுவும் சொல்ல சார், எதுவும் தெரியல. என்ன ரேங்க் சொன்னீங்க சார்? சார் 71,935 சார். வாய்ப்பு இருக்கு சார், கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்தும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.